guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 18. எபிசோடு 17 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ உடனே அந்த நெருப்பை அணைச்சிட்டு லியாமை எழுப்புறான். எனிமி வராண்டா, நெருப்பை பற்ற வைக்காதான்னு சொல்லிட்டு பஸ்ட்டு ஸ்கவுட் பண்ண போகிறான். எடுத்த உடனே டிராகன் ஐயை யூஸ் பண்ண வேணாம்னு பிளான் பண்ணுறான். கண்ணை விட மூக்கை நம்பி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். சல்ஃபர் ஸ்மெல் வருது. அது சாதாரண மான்ஸ்டர் இல்லை, டயர் 3 ஹெல்ஹன்ஸ்னு கண்டுபிடிக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் இது எப்படிடா வரும்னு ஷாக் ஆகுறான். போன ஜென்மத்தை விட இந்த தடவை டிராப்பு செம்ம டஃப் ஆக்கிட்டாங்கன்னு புரியுது. ஆனால் ஹெல்ஹன்ஸ் மட்டும் இல்லை, பூமி வேற அதிருது. கல்லை உடச்சிக்கிட்டு ஏதோ பெரிய சைஸில் ஒன்று பூமிக்கு அடியிலிருந்து வரது தெரியுது. வைப்ரேஷனை வச்சு பார்த்தா அது ஏதோ மியூட்டன்ட் மான்ஸ்டர்னு நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம நினச்சதை விட பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு அலர்ட் ஆகுறான். சடார்னு அந்த மான்ஸ்டர் வெளியில் வந்து இவனையே பேலன்ஸ் மிஸ் பண்ண வைக்குது. பறந்து போய் விழாமல் இருக்க ஸ்வாடை தரையில் குத்தி பேலன்ஸ் பண்ணுறான். லியாம் பதறி போய் ஓடி வரான். சீமன்ஸ் கேங் தான் இந்த அசாசியேஷன் பிளானை போட்டிருக்காங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகுது. ஹெல் ஹவுண்டை விட பெரிய ஐட்டம் ஒன்று என்ட்ரி கொடுக்குது. ஒரு ட்ரோல் வந்து அசால்ட்டாக ஹெல் ஹவுண்டை தலையை பிச்சு எறியுது. இவனை ஃபெயிலாக்கலை, கொல்றதுக்கே தான் இந்த ஸ்கெட்சுன்னு நம்ம ஹீரோவுக்கு பளிச்சுன்னு புரியுது. ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் ட்ரோல் வரதை பார்த்து லியாம் ஷாக் ஆகுறான். அது டயர் 1 டேஞ்சர் கிளாஸ் மான்ஸ்டர். அடித்தாலும் திரும்ப திரும்ப வளர்கிற பவர் இருக்குன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அந்த ட்ரோல் இவங்க பக்கம் திரும்புது. உடனே லியாம், நான் பலியாகிறேன், நீ எஸ்கேப் ஆகும் மாஸ்டர்னு சென்டிமெண்ட் சீனாக போடுறான். நம்ம ஹீரோ உடனே வாய மூடுடா, அடியால் விட்டுட்டு போகிறான் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூடவே நின்று மாஸ்க் காட்டுறான். நீ ஒன்றும் வீக் இல்லடா, உன்னோட அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுன்னு லியாமுக்கு செம்ம பூஸ்ட் கொடுக்குறான் நம்ம ஹீரோ. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ட்ரோல் மேலே வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறாங்க. மான்ஸ்டர் பின்னாடி போகுது. லியாம் அடிக்கிறத பார்த்து நம்மளால மனசுக்குள்ளே அப்ரிஷியேட் பண்ணுறான். ஜாயினில் அடிக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த மான்ஸ்டர் எப்படி ரெக்கவர் ஆகும்னு ப்ராக்டிக்கல் நாலேஜ் லியாமுக்கு பத்தலைன்னு நம்மளால ஃபீல் பண்ணுறான். லியாம் அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ள ட்ரோல் தன்னோட பெரிய வெப்பனை வச்சு ஒரு இடி இடிக்குது. நம்ம ஹீரோ சாதாரண முன்னாடி வந்து லியாமை காப்பாத்துறான். ஆனால் அந்த ஷாக் வேவ்ல ரெண்டு பேரும் தூக்கி எறியப்படுறாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு லியாம் சாரி கேட்க பஸ்ட் ஃபைட்லேயே இதெல்லாம் சகஜம்பான்னு நம்ம ஹீரோ கூல் பண்ணுறான். உன்னோட டார்கெட் கரெக்ட் தான், ஆனால் சின்ன காயமெல்லாம் அந்த ட்ரோலுக்கு ஒன்றுமே இல்லை, உடனே ஹீல் ஆகிடும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ட்ரோல் மறுபடியும் எழுந்திரிச்சு வரதை பார்த்து மேட்ரை முடிச்சு விடுறான். நம்ம ஆளு 1 ஷாட்டில் ட்ரோலை கொண்டுட்டு கர்மா பாயிண்ட்ஸை வாங்குறான். டெட் பாடியை லூட் பண்ணுன்னு லியாமுக்கு ஆர்டர் போடுறான். அப்போ தான் ஒரு புது சிஸ்டம் விண்டோ ஓப்பன் ஆகுது. டபுள் கர்மா பாயிண்ட்ஸ் வேணும்னா 72 மணி நேரத்தில் 100 மான்ஸ்டர்ஸை 10 வேறு டைப்பில் கொல்லணும்னு ஒரு புது குவெஸ்ட் வருது. 100 கவுண்ட் ஓகே, ஆனால் 10 வெரைட்டி எப்படிடா இங்கே கிடைக்கும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் இது சீமன்ஸ் வச்ச ட்ராப் ஆச்சு, அதனால் கண்டிப்பாக நிறைய வெரைட்டி மான்ஸ்டர்ஸ் விட்டுருப்பாங்கன்னு பிளான் பண்ணுறான். லியா மான்ஸ்டர் தலையெல்லாம் பேக் பண்ணி முடிக்கிறான். உடனே கிளம்புடான்னு நம்ம ஹீரோ ஆர்டர் போட லியாமும் சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணுறான். எக்ஸாம் டைம் குறைய ரெண்டு பேரும் வெறித்தனமாக ஹண்டிங் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பறக்கிற மான்ஸ்டர், டேஞ்சரான மான்ஸ்டர்னு எதையும் விடாமல் காலி பண்ணி பேகை ஃபுல் பண்ணுறாங்க. டைம் முடிய ப்ரெஷர் அதிகமாகுது. முக்கியமாக லியாமுக்கு செம டயர்ட் ஆகுது. காம்பேக்டுக்கு செட் ஆகிட்டியான்னு லியாமை நம்மால் கேட்குறான். இன்னும் இல்லைன்னு லியாம் சொல்ல டைம் ஆகும்னு நம்மால் தைரியம் சொல்கிறான். எக்ஸாம் முடிய 1 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் 9 டைப்பில் 99 மான்ஸ்டர் தான் கவுண்ட் வந்திருக்கு. டேய் சிமெண்ட்ஸ், ட்ராப் வச்சாலும் எனக்கு ஏற்ற மாதிரி வைக்க மாட்டியாங்கன்றங்க மாதிரி நம்ம ஆளுக்கு செமகாண்டாகுது. அப்போ மறுபடியும் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு வைப்ரேஷன். பூமி 2ஆ பொழக்குது பாருங்க. பேகை போட்டுட்டு எஸ்கேப் ஆகுடா லியாம்னு நம்மாளு கத்துறான். லியாமுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க முன்னாடி தர சுக்குநூறா உடஞ்சி ரத்தம் சதயமாக ஒரு ஹியூஜான பாடி வெளியில் வருது. அந்த மான்ஸ்டரோட சைஸை பார்த்து லியாமே ஆடி போயிட்டான். நம்மால் அந்த பஸ்ட் அட்டாக்கை பிளாக் பண்ணும்போது அவனுக்கு செம்ம அடிப்பட்டு ரத்தம் வருது. லியாம் பதறி போய் ஓடி வர இது மான்ஸ்டரோட ரத்தம்டான்னு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறான். நம்மால் உஷாரா பாருடான்னு லியாமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அது சாதாரண மான்ஸ்டர் இல்லடா, எலைட் நைட்ஸ் வந்தாதான் அடக்க முடியுன்ற டஞ்சன் வார்ம்னு நம்மால் சொல்கிறான். என்னடா இந்த லெவலுக்கு நம்மளை கொல்ல ஸ்கெட்சு போட்டிருக்காங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் புரியுது. அந்த மான்ஸ்டரோட மூமெண்ட்டில் லியாம் தூக்கி வீசப்படுறான். அந்த மான்ஸ்டரை பார்த்து பயத்தில் உறைஞ்சி போனாலும் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேக்கில் ஏதாவது உருப்படியாக இருக்கான்னு தேடுறான்.
நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் மேலே டிரெக்டாக மோதி ஒரு கேப் கிடைக்காதான்னு பார்க்குறான். அவங்க மோதுற சத்தத்தில் அந்த கேவே அதிருது. இந்த மாதிரி மூடிய இடத்துல ப்ளூ நைட்ஸ் கூட சண்டை போட யோசிப்பாங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. ஏன்னா சண்டை பேசானா அந்த கேவை இடிஞ்சு விழுந்துரும். செவுறு இடிய ஆரம்பிக்குது. டைம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆள் சடார்னு அந்த மான்ஸ்டர் மேலே தாவி ஏறி பேலன்ஸ் பண்ணி உட்காந்துடுறான். நம்ம ஆள் டக்குன்னு அந்த மான்ஸ்டர் மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்கிறான். அது தூக்கி போட பார்க்குது. ஆனால் நம்ம ஆள் செவுத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணி கீழே விடாமல் கெத்தா நிற்கிறான். அதுக்கப்புறம் உடம்பு வலிக்க ஆரம்பித்தாலும் கஷ்டப்பட்டு தன்னோட ஸ்வாடை வச்சு அது உடம்பை வெறித்தனமாக கிழிக்கிறான். டக்குன்னு ஒரு வைலட் ஸ்லாஷ் பவரில் அது உடம்புல ஒரு பெரிய காயம் விழுது. இன்னைக்கு இதை ரெண்டா புழக்காம விட போறது இல்லைன்னு நம்மால் இன்னும் நல்லா பிடிச்சிக்கிறான். அந்த மான்ஸ்டர் வழியில மரணாட்டம் போட்டாலும் நம்மால விடாம காயத்தை இன்னும் பெருசாக்கி வெறித்தனமா வெட்டிக்கிட்டே இருக்கான். அந்த மான்ஸ்டரோட உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டு அதோட மெயின் கோர் இருக்கிற இடத்த நோக்கி நம்மால் வெறித்தனமா வெட்டுறான். அது நம்மால திருப்பி அடிச்சும் ரத்த வர வச்சாலும் அவன் ஹோல்ட விடலை. அந்த மான்ஸ்டர் முன்னாடி நம்மால் சும்மா ஒரு குட்டி பையன் மாதிரி தெரிஞ்சாலும் மொத்த எனர்ஜியையும் சேர்த்து ஸ்வாடை உள்ள இறக்குறான். அதே நேரம் லியாம் பின்னாடி நிற்காம மான்ஸ்டர் மேலே தாவி ஏறி தன்னோட பங்குக்கு பிளேடால குத்துறான். மான்ஸ்டரோட பவர் குறையிறத நம்மால் உடனே நோட் பண்ணுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த அட்டாக்ல அந்த மான்ஸ்டரோட காயம் இன்னும் பெருசாக புழக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆள் பக்கத்தில் வந்த லியாம், டே நீ இதுக்கு என்னடா பண்ணணுன்னு கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்கிறான். தான் வச்சிருந்த அனஸ்தீசியா மெடிசனை பிளேடில் தடவி அது மேலே குத்துனதா சொல்கிறான். அதை கேட்டது நம்ம ஆள் அதில் இருக்கிறது பெலடோனான்றதை டக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். மனுஷங்களுக்கு சும்மா மரத்து போக வைக்கிற அந்த மெடிசன் இந்த மாதிரி டஞ்சன் மான்ஸ்டர்ஸுக்கு மரண பாய்சன். அந்த பாய்சன் உள்ளே இறங்கினதும் மான்ஸ்டர் சாக ஆரம்பிக்குது. இந்த மரண கிரைசிஸ்லையும் மான்ஸ்டரோட வீக்னஸை கரெக்டாக ஞாபகம் வச்சு லியாம் ஸ்கெட்சு போட்டதை பார்த்து நம்மளால மனசுக்குள்ளே பாராட்டுறான். இந்த ப்ரெஷர்லையும் செம்மையாக பிளான் பண்ணிட்டடான்னு கூட இருக்கிற அலாய் ஒருத்தன் லியாமை பாராட்டுறான். அப்புறம் லியா மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்மாலே நான் சிக்னல் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற பிளேடை வச்சு இன்னும் ஒரு மரண குத்துன்னு ஆர்டர் போடுறான். பிளான் படி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண கோஆர்டினேட்டட் அட்டாக்ல அந்த மான்ஸ்டர் அப்படியே ரெண்டா புழக்க ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.